இருக்கேன். அப்படி அஞ்சாத என்றவளை அருகத்தி தலைதடவி எங்கெல்லாம் கைதிகளை கூட்டிக் கொண்டு போறாள். அப்படி கூட்டி வருகின்ற வேளையில் பார்த்தார் பகவான். எம்ம பார்வதி சுவாமி நீ போகும்போது தன்னை தலைமையா போனியம்மா. ஆமா சுவாமி. வரும்போது இந்த பெண்களை கூட்டிக் கொண்டு வருகின்றே. ஆமா. யாரும் அந்த பெண்கள் சுவாமி என்னம்மா வேலை பக்கத்திலே சென்று சுற்றி 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 பார்த்தேன். ஓஹோ என் மேனிலும் எருமை தம்பியது. என்ன செய்தாய்? அதை பாழ்படுத்த கூடாது என்று அதை வேள்வியிலே விட்டறிந்தேன். அது என்னமானது? விட்ட நேரத்தில் சக்தியின் அம்சமாகி 3 முகத்தோடு அன்னை முத்தார் பிறந்தாள். அப்படியா? அவர் துணையோடு பக்க பெண்கள் அட்டகால் 8 பேராக பிறந்து வந்திருக்கிறாங்க. ஏமா பார்வதி இந்த கைலாசமலை சிவனுக்கும் சக்திக்கும் உகந்த கைலாசமலை. இந்த கைலையிலே மறுசக்திக்கு இடமே கிடையாது. மூன்று குழந்தைகள் அம்மா அப்பா இருக்காங்க. அவன் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக அனுப்பி வைத்தார். என்ன அதுவும் நல்ல யோசனை தான். அப்படி ஆகட்டும் பார்வதி. அப்படி என்று அப்படி முத்தார் அம்மைக்கு பேராவும் கொடுத்து அதிக வரமும் கொடுத்து அப்பாம் பேரடமும் கொடுத்து சரி பூத கணங்களையும் வைரவநாதனை பரவி செய்த அம்மையாரம் அழைத்துக் கொண்டு நம்ம சுவாமி நம்ம புறக்கட்டு போக வேண்டும் என்றால் ஆழிப்படை 1000 தருகிறேன், கணக்குப்படை 100,000 தருகிறேன், 18 பிடிக்கும் என்ற பாவை இருக்க 100,000 ஏழிப்பந்தம் முடிக்கும் எண்கள் 70,100,000. நான் ஏன் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வாகனம் வேண்டும் ஐயனே. அப்படியே ஆகட்டும். என் தாயாரின் உத்தரவுதவிக்கு கருங்கரை வாகனம் சிங்க வாகனம் பிரவி செய்து கொடுத்தார். அப்படி பிரவி செய்து கொடுக்க அந்த வாகனம் மீதப்பட்டால் தாயாரின் முத்தாரவை அந்த சிம்ம வாகினியானவள் கைலாசவதியை சுற்றி பகவானை நமஸ்கரித்து விட்டு அப்படி அந்த பூத கண்கள் எல்லாம் ஆரவாரம் செய்ய அன்னையானவளுக்கு அந்த வருகிறதல்லவா கணங்கள் அப்படி ஆரவாரத்தோடு அன்னை உற்சாகப்படுத்தி வருகிறது. அப்படி வரும்பொழுது 30 காலங்கள் நோக்கி வருகிறார்கள். சரி பார்த்தார்கள் அந்த முப்பராதியர்கள் என்ன செய்தார்கள்? தம்பி சற்று நேரத்துக்கு முன்பதாக வேளையில் பறந்து சென்றாலே 3 முகத்தோடு தாய் அந்த முத்தாரமே வந்து கொண்டிருக்கிறாள். நம்மை நாடி வருகிறாள், நம் இடத்து நாடி வருகிறாள். தம்பி என்ன இந்த காட்டு நமக்கு அம்மா அப்பா யாரும் இல்லை. இல்லை இந்த தாயை எது சொன்ன அழைத்து தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையா பேசானே. அதுவும் நல்ல யோசனை. எது சொன்ன அழைக்கலாமா? சரி ஓடி வந்தா முப்பராதி அப்படி அம்மா தாயே வாங்கம்மா வாங்க தாயே. இந்த காட்டுக்குள்ள என் அம்மா அப்பா யாரும் இல்லை. என் தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நீங்க தான் வந்திருக்கிறீர்கள். அம்மா அம்மா வார்களம்மா வார்களம்மா அப்படி என்று அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி என்று இந்த முப்பராதியர்கள் முத்தாரணியை சென்று எதிர் நின்று அடி வணங்கி வந்தார்கள். எப்படி படி வீதில் அறிவுடனே அமர்ந்திருக்கும் ராஜராஜேஸ்வரி கேள்விக்கு பதில் ஆடும் பாடலாகவே என் தாயின் உத்தரவை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சரி அன்னை எதிரே சென்று அழைத்தார்கள். அம்மா அம்மா நாங்க 3 பேரும் ஒரு அனாதை அம்மா. அனாதையா? அம்மா இல்ல, அப்பா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, பெரியம்மா இல்ல, சித்தி இல்ல, மூத்தம்மா இல்ல, சின்னம்மா இல்ல. அப்ப குழந்தைகளை அனாதை வார்த்தை நீங்க சொல்லவே கூடாது. அப்படியா? ஒரு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் இருக்கின்றேன். சரி மக்களே நாம் எங்கு சென்று அமர்ந்திருப்பது? மரத்தடியிலே அமர்ங்கள் அம்மா. வீடு கிடையாதா? வீடு கிடையாது. அப்படியா? அப்படியாகட்டும் மக்களே. என்னை மரத்தடியில் அமர்த்தினார்கள் முத்தாரம்மையே அந்த முப்பராதியர்கள். என்ன நாம இவ்வளவு நாள மரமுட்டி வளர்ந்து விட்டோம். காற்றடிச்சா காற்றடிக்கு, மழை பெய்யுதா மழை பெய்யுது, வெயிலடிச்சா வெயிலடிக்கு. நமக்கு இந்த கோட்டை வேண்டாமா? வேணும்டா. நமக்கு இந்த ஆட்சி வேண்டாமா? கண்டிப்பா வேணும். இந்த முப்பரக்காட்டிலே நம்ம கோட்டை ஒன்று வைக்க வேண்டும். கோட்டை வைக்க வேண்டும் யாரால் முதலில் அம்மையிடத்தில் அதற்கு நாம் உத்தரவு வாங்க வேண்டும். அம்மாட்ட கேட்கலாமா? கேட்கலாம். ஓடி வந்தா முப்பராதி வந்து நன்றி அம்மா மக்களே. அம்மா என்ன மக்களே? இந்த இடத்திலே நாங்கள் கோட்டை வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம். மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஆசை உண்டா மக்களே? அம்மா கோட்டை வைக்க வேண்டும்
வேண்டாம் என்றால் தரம் குறிக்க வேண்டும். ஆமாம் தரம் குறிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜோதிரியை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். இதோ வருகிறோம் அம்மா. நான் சொன்னதாக ஆகே ஐரவராக விட்டு ஐரவேந்தன் ஜோதிரியை கூட்டிக் கொண்டு வாருங்கள். ஆகட்டும் என்று ஐரவேந்தன் ஜோதிடனை கூட்டி வந்தார்கள். அழைத்து வந்தார்கள். அந்த ஜோதிடரால் அவர் பாலால் வலகை எழுதி பரவி பரப்பி பாதித்து பார்த்து சொல்லுகின்றார். பரவி பரப்பி பஞ்சாங்கத்தை கழித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றாரு? அம்மா மக்களே, இந்த இடத்தை பார்க்கும் பொழுது அப்படி அதுல வந்து பாத்துட்டீங்கன்னா எதை பாக்குறது இல்ல நம்ம தரத்துல ஆமா கோட்டை போயிட வேண்டாம். இந்த இடம் இருக்கு அது சரியில்லை. சரியில்லையா? ஆமா. அவன் இந்த இடம் அந்த இடம் சரப்பு இடம் வேண்டாமா? வேண்டாம். அவன் இந்த இடம் அது உவர்வு இடம். உவர்வு இடம். ஆமா. இந்த இடம் அது இந்த இடம் கன்னிஸ்தான். கன்னிஸ்தானம். இந்த இடத்துல கோட்டை வைக்கிறான். யோசனை என்ன? இந்த இடத்துல கோட்டை வைத்தான். எத்தனை காலம் ஆடாம அசையாம அரசன் செய்யறான். பொன்னாலை கோட்டையிட்டே கோட்டையிட்டே பொன்னாலை கோட்டையிட்டு தங்கத்தால் கோட்டையிட்டு புகழ் பெறவே வாழ்ந்தாலும் சபாஸ் ஆளாது அசையாது 58 வருடம். அடேங்கப்பா. அதன் பிறகு அதுக்கப்புறம் என்னப்பா சரி சின்ன ஒரு அலம்பல். அலம்பலா? ஆமா. அலம்பல் யாரால எப்படிப்பா வருது? அதாவது சின்ன முத்தா திருவயிற்றில் 3 பிள்ளைகள் பிறப்பார்கள். 3 பிள்ளைகள். ஆமா. ஓஹோ. அவங்க என்ன செய்வாங்க? சிவனை மறப்பார். அடப்பாவி. அச்சுதனை படிப்பார். அடப்பாவி. இவர் ஏதுவினால் சிவன் இக்கோட்டையை சிரித்திருப்பார். அப்படியா? ஆமா. இந்த வார்த்தை காரணம் முகராவி. ஆமா. தம்பி என்னடா இருந்தோம் ஒரு ஆண்டியார் போட்டு அறிவு போதா அதானே என்ன அது தேவனுக்கு அறிவு செய்வதற்காகவே 58 வருஷமே 58 மாதம் போதும். 58 மாதம் எதற்குடா? 58 மாதம் போதும். 58 வாரம் எதற்கு? 58 நாள் போதும். 58 நாள் எதற்கு? 58 நாளைக்கு போதும். அதுவரை நம்ம கோட்டையை தான் சட்டம் எடுத்தத திரும்பி கோட்டை வச்சா இந்த இடத்துல கோட்டை வைக்கணும். ஜோசரே வெகுமையாயிட்டு போயா ஆகட்டும் என்று ஜோதிடர் சென்று விட்டார். ஆமா. அண்ணே என்னமா ஸ்தலம் குறிச்சாச்சு. அது சரி. என்ன இது முட்கள் மிகுந்த வனம். ஆமா. கல்லு முள்ளு காடு வேணுமா இருக்கு. இதை முதலில் சமப்படுத்த வேண்டும். ஆமா. என்ன பண்றோம் முடியுமா? நமக்கு தெரிஞ்ச வேலை என்ன வேலை? நமக்கு திங்களும் வரணும். சூப்பரைசிங். சூப்பரைசிங். அதை தூக்கு இதை தூக்கு அதை வெட்டு இதை வெட்டு. ஆமா ஆமா. அதனையோட பூதக்கணங்கள் எல்லாம் அதிகம் வந்திருக்கிறது அல்லவா? அது சரி. அப்படி என்று ஒவ்வொரு புதத்துக்கு ஒவ்வொரு வேலை கொடுக்கணும். காடுகள் வெட்ட வந்து முத்தாரமை கற்பித்த சொல்கிறேன். காடுகள் வெட்ட வந்து முத்தாரமை கற்பித்த சொல்கிறேன். அந்த முறை காட்டி புதற்கு கத்துடன் அந்த முறை காட்டி புதற்கு கத்துடன் சொல்கிறேன்